வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மருந்தியல் தகவலில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ் ஒரு சில விளக்கங்கள். நம்ம ஃபார்மசி ப்ரொஃபஷனில் ஜிபேட் ஆஸ் வெல் அஸ் எம்ஃபார்ம் ஸ்டைஃபண்ட் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனும், ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷனுடைய ரெஃபரன்ஸ் புக் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனும் கேட்டிருந்தாங்க. அதற்கு விளக்கங்கள் பார்க்கலாம். ப்ரைவேட் காலேஜில் எம்ஃபார்ம் படிக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்ம மெரிட் பேஸில் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் எதுவும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது நம்ம ஜிபேட் எக்ஸாமினேஷன் இல்லை நம்ம யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் குவாலிஃபை ஆகி நம்ம டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். அப்படி இல்லை நம்ம ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன் எழுதி நம்மளுடைய மெடிக்கல் காலேஜஸில் படித்தோம் அப்படின்னா ஸ்டேட் லெவல் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணி வாங்க முடியும். ஸோ ஸ்காலர்ஷிப் கண்டிப்பாக நாம் எக்ஸாமினேஷனில் குவாலிஃபை ஆகிருக்கும்போது அந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன் மூலமாக நாம் வாங்கிக்கலாம். ஸோ அதற்கு நம்மளுடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கரெக்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நைப்பரில் நம்ம படிக்கிறோம், அப்புறம் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி, இந்த மாதிரி டாப் ரேங்க்டு யூனிவர்சிட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூஷனில் படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அடுத்து ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்க்கு படிக்கிறதுக்கு ரெஃபரன்ஸ் புக் கேட்டிருந்தாங்க நண்பர் பாலாஜி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலாஜி அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாலாஜி ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். இதில் பார்த்தோன்னா ஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, ஃபார்மகாக்னசி, அப்புறம் ஃபாரன்சிக் ஃபார்மசி, இந்த மாதிரி சிலபஸ் பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணலாம். அதாவது ஃபார்மகாக்னசின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா ட்ரீசன் ஈவெண்ட்ஸ் புக் ஃபாலோ பண்ணலாம். வேலிஸு, டாக்டர் எம்ஏ ஐயங்கார், கொகேட் அண்ட் கோகலே, அந்த மாதிரி டெக்ஸ்ட் புக்ஸ் ஃபாலோ பண்ணலாம். ஃபார்மகாலஜின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா கேடி திரிபாதி சார் புக் ஃபாலோ பண்ணலாம். ரேங்க் அண்ட் டெயில் புக் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து நம்மளுடைய சிலபஸ் படி ஆஸ் பர் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் புக் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். இப்போது கெமிஸ்ட்ரி படிக்கிறோம் அப்படின்னா பாலன் அருண்பால், அப்புறம் மோரிசன் அண்ட் பாய்டு, இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான டெக்ஸ்ட் புக்ஸ் ஃபாலோ பண்ணலாம். இல்லை சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி உள்ள புக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு எவ்வளோ டைம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சுக்கலாம். ஃபார்மசூட்டிக்ஸில் லிபர்மன், லாக்மன், ரெமிங்டன்ஸ், இந்த மாதிரி புக்ஸ் ஃபாலோ பண்ணலாம். ஃபாரன்சிக் ஃபார்மசின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா டாக்டர் சௌராஷ்டியான்னு ஒரு புக் இருக்குது, அந்த புக் ஃபாலோ பண்ணலாம். இதை பற்றி செப்பரேட்டாக நம்ம ஒரு வீடியோவில் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு, என்ன டாபிக்ஸ்க்கு, என்னென்ன யூனிட்டில் என்ன சிலபஸ், என்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.